Hi everyone, welcome to SR Academy. 6th, 7th, 8th மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது தமிழ் மீடியம் ஒர்க் புக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் 6th இருந்தாலும் 7th இருந்தாலும் 8th இருந்தாலும் ஒர்க் புக் ஒன்று தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாம் 2வது பாடம் ஈரிலக்க எண்களை ஒப்பிடுதல், அதாவது 2 டிஜிட் இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது எது பெருசு எது சின்னது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பயிற்சி. 2.1 எண்களை ஒப்பிட்டு பொருத்தமான பெரியது சிறியது சமக்குறி என குறியிடுக. இந்த 2 நம்பரையும் பார்த்துட்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு குறியை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், 8 இங்கே 1, எது பெரியது? 8 பெரியது. அப்போ இதுதான் பெரியதுக்கான அடையாளம். அதை எடுத்து இங்கே போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அடுத்து 9, 5 முதல்ல இருக்கிறது பெரியதுன்னா பெரியது அப்படின்றத போடுங்க. அடுத்தது 8 பெரியது 4, 2 சிறியது. பாருங்கள், 3 விட 2 சின்னது தானே. அப்போ நம்ம இந்த சிம்பலை எடுத்து போடணும். ஸோ அவ்வளோதான், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 7 சிறியது 9, 2 சிறியது 8. இங்கேயும் 1 இருக்குது சார், இங்கேயும் 1 இருக்குது சார். என்ன சார் பண்ணுறது? ரெண்டுமே சமமாக இருக்கிறதால நாம் சமக்குறி போட வேண்டும். 12 சிறியது 14, 18 சிறியது 20, 45 பெரியது 33, 25 சிறியது 52, 36 36. இங்கே என்ன போடணும்? சமக்குறி போடணும். நம்ம சமம்னு சொல்லிடலாம். 53 பெரியது 50, 11 சிறியது 13, 61 பெரியது 16, 59 சிறியது 65, 35 சிறியது 53, 64 சமம் 64, 78 பெரியது 67, 70 சிறியது 81, 93 பெரியது 39. உங்களுக்கு தேவையான இடத்துல பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. 2.2 கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னியையும் தொடரியையும் எழுதுக. ஸோ முதல்ல முன்னினா என்ன, தொடரினா என்ன? நிறைய பேருக்கு மறந்து போச்சு சார். முன்னினா என்ன, தொடரினா என்ன? முன்னி என்பது முன்னாடி இருக்கிற நம்பர், தொடரி என்பது அடுத்து வரும் நம்பர், அவ்வளோதான். சார் முன்னி எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து 1 கழிச்சிடுங்க, அது முன்னி என்று அழைக்கப்படும். ஸோ 1 கூட்டி பார்த்தா அது தொடரி என்று அழைக்கப்படும். 28 முன்னி, 1 கழிச்சா 27, 1 கூட்டினா 29. ஸோ முன்னி 27, தொடரி 29. இப்போ தெரிஞ்சு போச்சா? அதே போல் 43, 1 கழிச்சா 42, 1 கூட்டினா 44. இப்போ அடுத்து தொடர்ந்து இதே மாதிரி எது இல்லாமல் 85, 86, 87, 68, 69, 70, 79, 80, 81, 34, 35, 36, 56, 57, 58, 91, 92, 93, 73, 74, 75, 98, 99, 100. அடுத்த பயிற்சி போலாமா? எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக. கவனிங்க, ஏறு வரிசையில் எழுதணும் இறங்கு வரிசையில் எழுதணுன்றது நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஏறு வரிசையில் முதல்ல சின்ன நம்பர் எழுதணுமா பெரிய நம்பர் எழுதணுமான்ற ஒரு குழப்பம் வந்துடும். அதே மாதிரி இறங்கு வரிசையிலையும் முதல்ல சின்ன நம்பர் எழுதணுமா பெரிய நம்பர் எழுதணுமான்னு ஒரு குழப்பம் வந்துடும். இப்போ இந்த கணக்கு நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பாருங்கள், இங்கே 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசை அப்படின்னா முதல்ல சின்ன நம்பர் எழுதணும். ஸோ முதல்ல 2, அதை விட பெரிய நம்பர், அதை விட பெரிய நம்பர், அதை விட பெரிய நம்பர், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பர் கடைசியாக வரணும். இதுதான் ஏறு வரிசை. 2, 5, 6, 7, 9. ஏறு வரிசையில் முதல் எழுத்து என்ன? ஏ தானே. நீங்கள் எறும்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எறும்பு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அப்போ முதல்ல சின்ன நம்பர் எழுதணும். இறங்கு வரிசையில் முதல் எழுத்து ஈ. ஈக்கு இமயமலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போ முதல்ல பெரிய நம்பர் எழுதணும்.
ஸோ இப்போ நம்ம முதல்ல ஏறு வரிசையில் எழுதிட்டோம் இல்லையா, அதை அப்படியே இப்படி ரிவர்ஸில் எழுதிட்டோம்னா அது இறங்கு வரிசை. அவ்வளோதான், செம ஈஸி. 9 7 6 5 2 முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ இல்லை சார், நான் இதை பார்த்து தான் சார் எழுதுவேன், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எழுதுவேன், அதை விட சின்ன நம்பர் எழுதுவேன், நோ ப்ராப்ளம், பார்த்து செய்யுங்க. அடுத்து இங்கே இந்த கணக்கு போடுவோமா இதில். ஸோ ஏறு வரிசை 13 14 17 19 20, இறங்கு வரிசை 20 19 17 14 13. அடுத்து ஏறு வரிசை 10 42 55 88 95. அதுக்கடுத்து இறங்கு வரிசை 95 88 55 42 10. சார் அடுத்த கணக்கு பாருங்களேன், இன்னும் போடவே இல்லை, போட்டுடலாமா? போட்டுடலாம். பாருங்கள், ஏறு வரிசை முதல்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் எது? 28. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் 37, அதுக்கு அடுத்தது 73, அதுக்கு அடுத்தது 82, அதுக்கு அடுத்தது 99. இப்போ இறங்க வரிசையில் அப்படியே ரிவர்ஸில் எழுதிடலாமா? 99 82 73 37 28. அவ்வளோதான். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அடுத்த பயிற்சி போயிடலாம். அடுத்தது 2.4. கொடுக்கப்பட்ட எண்களின் ஒன்றுகளை உற்று நோக்கி ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் தனித்தனியே எழுதுக. அது என்ன சார் ஒன்றுகளை உற்று நோக்கி? 8 4 வெறும் 1 மட்டும் எப்படி சார் பார்க்கறது? அதானே உங்கள் டவுட்டு. ஒன்றுகள் என்பது 1ஆம் இடத்தை குறிக்கும். என்னங்க சார் திரும்பி இன்னொரு புதிர்? அதாவது நம்ம 1 10ன்னு படிச்சிருப்போம்ல, அந்த ஒன்றை சொல்கிறாங்க. நாம் ஒற்றை எண் இரட்டை எண் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த கடைசி நம்பரை மட்டும் பார்த்தாலே போதும், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் பார்க்க தேவையில்ல. ஸோ கடைசி நம்பர் 1 3 5 7 9 அப்படின்னு இருந்தால் அது ஒற்றை எண். 2 4 6 8 0 அப்படின்னு இருந்தால் அது இரட்டை எண். அவ்வளோதான் சார். இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாமே அப்படின்னா, ஒற்றை எத்தனை எழுத்து பாருங்கள்? 3 எழுத்து. அப்போ இதில் 2 கழிங்க 1, அப்புறம் 2 2 கூட்டுங்க 5 7 9. ஸோ இதெல்லாம் ஒற்றை எண். லைக்வைஸ் இரட்டை எண் பார்க்கலாமா? இரட்டை எண்ணில் 4 எழுத்துக்குது. 2 கழிங்க 2, 2 கழிச்சா 0, அப்புறம் 2 கூட்டுங்க 6 8. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்லலாம் முடிஞ்சால் அது இரட்டை எண். இப்போ 84 4 தானே, இரட்டை எண் தானே, அப்போ இங்கே எழுதுங்க. அடுத்து 1 என்பது ஒற்றை எண், இங்கே எழுதுங்க. 8 இரட்டை எண். 33 ஒற்றை எண். 87 திரும்பவும் ஒற்றை எண். 18 இரட்டை எண். 9 ஒற்றை எண். 79 ஒற்றை எண். 14 இரட்டை எண். 66 இரட்டை எண். 21 ஒற்றை எண். 6 இரட்டை எண். 30 இரட்டை எண். 92 விட்டோம் பார்த்தீங்களா, அதை இங்கே எழுதணும். 92 இரட்டை எண். 7 இங்கே. 74 இரட்டை எண். 52 இரட்டை எண். 95 ஒற்றை எண். 44 இரட்டை எண். 69 ஒற்றை எண். ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா பாடத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வேணும் தானே? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எல்லா பாடத்துக்குமான ஆன்சர்ஸும் இருக்குது. சார் மேத்ஸ் மட்டும்தான் போடுவீங்களா? இல்லைப்பா, நம்மக்கிட்ட தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, மேத்ஸும் இருக்குது, திறன் ஒர்க் புக் ஃபுல்லாக இருக்குது. எந்த பாடம் வேணும்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. Thank you for watching.